கேம் ஆஃப் த்ரோன்ல நம்ம பார்த்த அந்த 6 ஓநாயுமே அது ஓனாயே கிடையாது, வெறும் நாய் தான். நம்மளை ட்ரிக்காக ஏமாத்திருக்காங்க. ஐ மீன் இனிஷியலா ஒரு உண்மையான உல்ஃபை சிஜி மூலமா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா யுனைடெட் கிங்டம்ல நார்தர்ன் யூனிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான டாக் பாக்குறதுக்கு அது உல்ஃப் மாதிரியே இருக்கும், ஆனா உல்ஃப் கிடையாது. இது சைபீரியன் ஹஸ்கி அண்ட் அலஸ்கன் மால்மெட் வித் ஜெர்மன் ஷெப்பர்டோட மிக்ஸ்டு பிரீடா உருவாக்கப்பட்ட ஒரு வகையான நாய். கேம் ஆஃப் த்ரோன் க்ரூ மெம்பர்ஸ்க்கு பேசாம இந்த நாயவே நம்ம படத்துல உல்ஃப்னு சொல்லி காட்டிட்டோம்னா பிராக்டிகல் எலிமெண்ட் மாதிரி இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் சிஜியை அவாய்ட் பண்ணிட்டு இந்த நாயவே நமக்கு படத்துல உல்ஃப்னு சொல்லி காட்டிட்டாங்க. இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, முழுக்க கேம் ஆஃப் த்ரோனோட க்ரூ மெம்பர்ஸ் இந்த நாய்களை படத்துல சீன்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அடாப்ட்லாம் பண்ணவே இல்லை. ஸோ சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய எங்களோட அடாப்டேஷன் ஆர்கனைசேஷனுக்கு சென்ட் பண்ணி விடணும். பட் கேம் ஆஃப் த்ரோனோட ஆக்டரான சோஃபி டர்னர் அவங்களோட நாயான லேடி, அதோட உண்மையான பேரு ஜோனி, அது கூட நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிட்டனால அவங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் சேட்லி 2017ல இந்த நாய் இறந்து போயிருச்சு.